ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ. நான் ஏடி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிளான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாப்பினஸ். ஓகே, நீங்கள் இப்போ சொல்லலாம், ஹாப்பினஸ்ங்கிறது பல பேருக்கு புரியாத புதிராக இருந்துகிட்ருக்கு, நீங்கள் எப்படி அது சிம்பிளான விஷயம்னு சொல்லுவீங்கன்னு. நீங்கள் சொல்கிறது உண்மை தான். ஆனால் ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு சிம்பிளான விஷயந்தான், சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளாக சொல்லணுன்னா, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை பற்றி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு குறை நிறைகள், உங்களை பற்றி நீங்கள் ப்ரௌடாக இருக்கிற விஷயங்கள், இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்கள், மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கலாம். கடவுள் இப்படி தான் படைச்சிருக்கிறாரு, நான் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது என்னோடய விருப்பம். இருந்தாலும் நான் இப்படி தான் இருக்கிறேன்னாலும் ஐ எம் ஓகே. அந்த மைண்ட் செட் தான் உங்களுக்கு ஹாப்பினஸை கொண்டு வரும். ஏன்னா அந்த மைண்ட் செட் உங்களுக்கு வரும்போது மட்டும்தான் உங்களால் உங்களோட செல்ஃப்லையும் ஒர்க் பண்ணி உங்களையும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். உங்களோட என்வாயன்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களும் உங்களோட ஹாப்பினஸ்ஸை இம்பேக்ட் பண்ணுமான்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக பண்ணும். அதை எப்படின்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அந்த விஷயம் சரியாக போனால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தெரிஞ்சோ தெரியாமலோ நேச்சுரலாகவே இருக்கிற ஹாப்பினஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த ரிசல்ட்ஸோட எண்டில் வைக்கிறீங்க. ஒருவேளை அந்த ரிசல்ட்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி போகலைன்னா அந்த ஹாப்பினஸ்ஸும் காணாமல் போயிடுது. நீங்கள் அந்த ஹாப்பினஸ்ஸை அங்கே தான் தொலைக்கிறீங்க. இப்படி தான் நிறைய பேர் போய் சேட்னஸில் மாட்டிக்கிறது. சில பேர் வெளியில் வந்துடுவாங்க, சில பேர் அதையே நினச்சி அதுக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. பட் அவங்க கூட ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அவங்களும் குழந்தையாக இருக்கும்போது வாழ்க்கையில் எல்லாருக்குமே குழந்தை பருவம் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு ரொம்ப ஹாஷாக இருக்கும், ட்ராமேட்டிக்காக இருக்கும். அந்த குழந்தைய கூட கிடைக்கிற சந்தர்ப்பத்திலலாம் ஜாலியாக இருக்க தான் முயற்சி பண்ணுவாங்க, ஜாலியாக இருந்துருவாங்க. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தில், ஓகே தேவையான ஒரு விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் ஹாப்பினஸை கொண்டு வச்சுட்டிங்க. அப்போ அது காணாமல் போயிடுச்சு. அதுக்காக நீங்கள் சேட்னஸ்லேயே போய் மாட்டிக்கணுமா? பட் அங்கே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கலாம். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா, முடிவெடுத்திங்கன்னா, கொஞ்சம் ஓப்பன் மைண்டட்டோட பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை மறுபடியும் எடுத்துக்கலாம். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தேவையான முதல் விஷயம் ஹாப்பினஸ் தான் உங்களோட டிஃபால்ட் எமோஷன்னு புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி ஜாலியாக பேசுவோம். நான் பெருசாக ரொம்ப டீப்பாலாம் பேசுகிற ஆள் கிடையாது. ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு பர்சன். உங்கள் கூட சேர்ந்து என்னோடய தாட்ஸை ஷேர் பண்ணி ஜாலியாக இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு என்னை தேடாமலே பார்க்க முடியும்.